மட்டன் கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 4 பல் தேங்காய், 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு மிக்சர் ஜார் அலசி ஊற்றி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு குழம்பு 2 கொதி வந்ததும் அதில் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அதை நம்ம குழம்பு இறக்கி வச்சிடலாம். இந்த எம்டி சால்னா சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு மட்டன் கொத்துக்கறி நான் ஆல்ரெடி கடையிலேயே கொத்தி வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மசாலாவுக்கு தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் அண்டு டர்மரிக் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். மட்டன் வந்து வர தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். வெந்த பிறகு அதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம தோசைக்கு தேவையான எல்லாமே பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு எக்கு கிராக் ஓப்பன் பண்ணி அதை போட்டுக்கிறேன். அண்ட் இது கூடவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிரேவிலேருந்து 2 கரண்டி போட்டு அதையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தோசைக்கு தோசை மாவும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றலாம். ஸோ ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு தோசை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். இது ஓரமாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தோசையை நல்லா முருகலாக வேக வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த எக் கிரேவி மிக்சரை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தோசை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நம்ம அதை சிம்மில் தான் வச்சு பண்ணணும், இல்லைனா தோசை சீக்கிரமாக தீஞ்சிரும் ஒரு சைடில். அண்ட் இப்போ இந்த எக் மிக்சரை மிக்ஸ் பண்ண பிறகு இது மேலேயே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்துக்கறியையும் ஒரு 3-4 ஸ்பூன் வந்து தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ ஒன்ஸ் இந்த தோசை நல்லா ஒரு சைடு வெந்ததும் இதை இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை இந்த ஒரு சைடும் திருப்பி போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எம்டி சால்னா கூட கொடுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நாங்கள் சண்டேக்கு ஸ்பெஷலாக பண்ண டின்னர். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.